Hi students, have a good day. Today is our 8th standard maths class. We are going to continue Unit 4 Life Mathematics. Now our exercise 4.2. Okay, நம்ம last classல first term letter என்ன பார்த்தோம் அப்படின்னா fill in the blanks பார்த்தோம், some formulas நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? That means today's classல word problems வந்து நம்ம ஒரு 5 sums பார்க்க போறோம். So listen students. இப்போ word problem second term letterல that means second question இது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. If selling an article for rupees 820 causes 10% loss on the selling price, then find its cost price. That means cost price நமக்கு தெரியாது, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு ஆர்டிகலை சேல்ஸ் பண்றோம், அந்த ஆர்டிகலை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு லாஸ் ஆயிடுது. ஸோ 10% லாஸ் ஆகுது. அந்த ஆர்டிகல் வந்து சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ருபீஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 820. ஸோ இதெல்லாம் நான் கிவன்ல எழுதியிருக்கேன். So listen, given SP equal to selling price equal to rupees 820. நம்மளுடைய லாஸ்ட் பர்சன்டேஜ் அந்த செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம விற்கிற அந்த ஆர்டிகல் வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் காட்டுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்ம்ல நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா selling price equal to 100 minus last percentage by 100 into CP. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை வச்சு நம்ம CP கண்டுபிடிக்க போறோம். ஸோ SP உடைய வேல்யூ 820 equal to 100 minus last percentage 10ன்றதுனால நான் 10 போட்டிருக்கேன் by 100 into CP. So 820 equal to 100 minus 10, we get the answer is 90 by 100 into CP. So now we are going to take and go to opposite side. That means 90 by 100 நம்ம opposite side கொண்டு போக போறோம். So அப்ப என்னவாகும்னா இது ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். கரெக்டா? So 820 into 100 by 90 சேஞ்ச் ஆயிடும். So இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் 82 into 100 இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிபிள் பண்ண போறேன். So 8200 by இந்த 9. CP அங்கேயே இருக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவிஷன் பண்ணோம்னா, ஸோ டிவிஷன் நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் 911.1 அப்படின்னு கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 911. ஸோ நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ், therefore the cost price is rupees 911. Next our third question. If the profit earned on selling an article for rupees 810 is the same as loss on the selling it for rupees 530, then find the cost price of the article. ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அந்த ஆர்டிக்கல் நம்ம எவ்வளோ ருபீஸ் கொடுத்து வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வாங்கல, சம் பர்சன் யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியல, பட் அதை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டுக்கு அந்த ஆர்டிக்கலை சேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 810. இன்கேஸ் அதே சேம் ஆர்டிக்கலை நம்ம லாஸ்ட்ல சேல் பண்றோம் அப்படின்னா 530. அப்போ நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டும் லாஸ் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஒரே ஆர்டிக்கல்ல ப்ராஃபிட்ல வித்தா இவ்வளோ, லாஸ்ல வித்தா இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் ஃபார்முலா SP மைனஸ் CP. ஓகே, லாஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CP மைனஸ் SP. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஷார்ட்டா P அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு நம்மளுடைய ப்ராஃபிட் இயர்ன்ட் செல்லிங், அந்த ஆர்டிகல் வந்து சேல்ஸ் பண்ணும்போது நம்மள எவ்வளோ ப்ராஃபிட் இயர்ன்ட் பண்றோம் செல்லிங் ப்ரைஸ்ல 810. ஸோ அப்போ SP வந்து நம்ம 810 போட்டிருப்போம். இங்கே வந்து CP நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ CPனே எழுதிப்போம். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1, ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். லாஸ் LN ஷார்ட்டா எழுதலாம். இங்கேயும் நம்மளுக்கு CP தெரியாது. ஸோ SP வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து பண்றோம்னா 530. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்றோம். ப்ராஃபிட்டையும் லாஸையும் இப்போ நம்ம ஈக்குவல் பண்றோம். ஏன்னா சேம் ஆர்டிக்கல் தான், நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ, லாஸ் வந்து இவ்வளோ, ஒரே ஆர்டிக்கல் தான், அதை வந்து நம்ம வச்சு பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் 1யும் 2யும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது தட் மீன்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். ஓகே, இப்போ ப்ராஃபிட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 810 மைனஸ் CP. அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஈக்குவல் டு லாஸ்க்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சது? CP மைனஸ் 530. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்பர்லாம் ஒரு பக்கமும் CP ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஸோ 810 அப்படியே ஆசிட்டிஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. இங்க இருக்க மைனஸ் 530 அப்படின்றது ஆப்போசிட் போகும்போது பிளஸ் 530 சேஞ்ச் ஆயிடும். equal to CP. இங்க இருக்க CP அப்படியே போட்டுப்போம். இங்க இருக்க CP வந்து ஆப்போசிட் சைடு வந்ததுன்னா plus CP ஆ மாறும். சோ நமக்கு டோட்டலா இங்க 2 CP இருக்கு. இங்க இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா
1340 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 1340 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 2வை ஆப்போசிட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்போசிட் சைட் போகும்போது இங்க மல்டிபிளா இருக்கும். ஓகே, இது மல்டிபிள்னு அர்த்தம். ஸோ மல்டிபிளா இருக்கும்போது நம்மளுக்கு இங்க டிவிஷன்ல வந்துடும். இப்போ 2வால இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 2 1s 2. இங்க பாருங்க 13 2 டேபிள் இல்ல, 12 இருக்கு. ஓகே, ஸோ அதனால 6 போட்டிருக்கேன். ஸோ 12 வந்து 6 டைம்ஸ் 2 டேபிளில் போகும். ரிமைனிங் 1 இங்கே இருக்கும், 14 ஆகிடும். 7 டைம்ஸ் வந்து 14 வந்து 2 டேபிளில் போகும், இந்த 0. ஸோ 2 டேபிளில் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 670 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்மளுடைய சிபின்னு பார்த்தீங்கன்னா 670. ஸோ therefore the cost of the article is rupees 670. Clear ma? Next our fourth question. If the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percentage. That means ruler இருக்கு, நம்ம சேல்ஸ் பண்ற ரூலர், தட் மீன்ஸ் சேல்ஸ் பண்ணிருப்போம். ஓகே, வாங்கி சேல்ஸ் பண்ணிருப்போம். அந்த 10 ரூலர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கா? நம்ம வாங்கின காஸ்ட் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, வாங்கின 15 காஸ்ட் பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கிவன் SP ஈக்குவல் டு சிபி. அப்ப எஸ்பியும் சிபியும் ஈக்குவல், சேம் தானே. 10 ரூலர் வந்து 15 ரூலருக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. செல்லிங் பிரைஸ்ல வர 10 ரூலரும் காஸ்ட் பிரைஸ்ல இருக்கிற 15 ரூலரும் நம்மளுக்கு சேம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், SP ஈக்குவல் டு சிபின்னு எழுதிக்கலாம், இல்ல சிபி ஈக்குவல் டு எஸ்பின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்ல. இப்போ எஸ்பி தான் இங்க வந்து 10 ரூலர்னு நம்மளுக்கு தெரியும், சிபி வந்து 15 ரூலர்ஸ்ன்னு தெரியும். பட் நம்ம இங்க மாத்தி எழுதிக்கலாம், ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால நான் எஸ்பியை 15னும் சிபியை 10னும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட், ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் தெரியணும். ப்ராஃபிட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியணும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பியோடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு 15, நம்ம இங்கே 15 தானே மாற்றிருக்கோம். ஸோ 15, சிபியோடைய வேல்யூ 10. ஸோ 15ல 10 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5. ஸோ ப்ராஃபிட்னாலும் கெயின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஸோ கெயின் பர்சன்டேஜ் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், தட் மீன்ஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கெயின் பர்சன்டேஜ்னாலும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னாலும் ஒன்று தான். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கெயின் பை சிபி இன்டூ 100. நம்மளுடைய கெயின் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5. ஸோ இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிபி வந்து நம்ம இங்கே 10ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 10 இன்டூ இந்த 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்டூ 100 வரும். ஸோ இங்கே இருக்க 10 இங்கே இருக்க 10 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 5 இன்டூ 10 தான் இருக்கு. ஸோ 5 10s are 50. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்கு, 50% கெயின் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த சம் ஓவர். Now our fifth question. Some articles are bought at 2 for rupees 15 and sold at 3 for rupees 25. Find the gain percentage. அதாவது ஆர்டிகல் வாங்குறோம், பாத்னா என்னது நம்ம வாங்குறோம், அப்போ அது வந்து சிபி. 2 ஆர்டிகல் வந்து நம்ம எவ்வளோ ருபீஸ் கொடுத்து வாங்குறோம், 15 ருபீஸ் கொடுத்து வாங்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றோம், அப்போ அது வந்து எஸ்பி 3 for rupees 25. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்னா கெயின் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும், கரெக்டா. ஸோ லெட் 2CP, தட் மீன்ஸ் சிபி நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற அமௌண்ட் சிபின்னு சொல்லுவோம். இங்க எத்தனை வாங்குறோம் 2, அப்போ 2CP ஈக்குவல் டு rupees 15. ஸோ அப்போ சிபி மட்டும் நமக்கு தேவைன்னா 15 நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் வந்துடும். அப்போ 15/2 அப்படின்னு நம்ம எழுதலாம், கரெக்டா. நெக்ஸ்ட் லெட் 3 சோல்ட் அப்படின்னா நமக்கு எஸ்பின்னு அர்த்தம். ஸோ அப்போ 3SP ஈக்குவல் டு rupees 25. ஸோ நமக்கு எஸ்பி இப்போ மட்டும்தான் வேணும். ஸோ 3 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 25/3. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கெயின் எவ்வளோன்னு தெரியணும். கெயின் தெரிஞ்சாதான் கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கெயின் பார்ப்போமா, தட் மீன்ஸ் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ நமக்கு எஸ்பி அமௌண்ட் எவ்வளோ 25/3, சிபி வேல்யூ 15/2, கரெக்டா. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்றோம், தட் மீன்ஸ் 3 2s are 6, கரெக்டா. நெக்ஸ்ட் 2 இன்டூ 25, 2 25s are 50 இந்த மைனஸ் 3 15s are 45. ஸோ இதுதான் கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 3 2s are 6, 2 25s are 50 மைனஸ் இங்க பிளஸ் இந்த பிளஸ் மைனஸ் இந்த மைனஸ் 3 50s are 45. கிளியர்மா. நெக்ஸ்ட் 50 மைனஸ் 45, 50ல 45 சப்ராக்ட் பண்ணணும், நமக்கு என்ன ஆன்சர் வரும் 5.
டினாமினேட்டர்ல 6 இருக்கு. ஸோ அது போட்டாச்சு. ஸோ நம்மளுடைய கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுடைய ஃபார்முலா கெயின் பை சிபி இன்டூ 100. ஸோ கெயின் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 5/6. ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க 5/6. சிபி வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 15/2. ஸோ அந்த 15/2 எல்லாமே ஃப்ராக்ஷனா வருது. ஸோ இங்க லிசன் பண்ணிக்கோங்க இன்டூ 100. நெக்ஸ்ட் இந்த எல்லாமே ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனால நான் நியூமரேட்டர்ல இருக்கிறது as it is அப்படியே 5/6 எழுதிட்டேன். பட் டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே நமக்கு ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இன்டூ 15/2 2/15 ஆயிடும் இன்டூ 100. நெக்ஸ்ட் 5 1s are 5, 5 3s are 15, 2 1s are 2, 2 3s are 6. ஸோ மேலே நமக்கு எல்லாமே 1 வந்ததுனால நம்மளுக்கு 100 மட்டும் தான் நியூமரேட்டர்ல வரும். கீழே பாருங்க 3 3s நம்மளுக்கு என்ன வரும் 9. கரெக்டா? 3 3s are 9. ஓகே, ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகுது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு 9 டேபிள்ல 100 வராது, பட் 99 வரும்ல. how many times 11 times. அதை ஹோல் நம்பரா எழுதிக்குங்க. ஸோ 9 11s are 99. 99 கூட 1 ஆட் பண்ணா 100. ஸோ இதை வந்து இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எழுதிக்கலாம். ஸோ 9 11s are 99, 99 plus 1 100 நம்மளுக்கு இந்த ஃப்ராக்ஷன் வந்துடும். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா நம்ம எழுதிட்டு பர்சன்டேஜ் போட்டுடணும். ஸோ அவர் கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 11 1/9%. ஓகே, நெக்ஸ்ட் அவர் 6th question. By selling a speaker for rupees 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? That means ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அந்த ஸ்பீக்கரை சேல்ஸ் பண்றாங்க. எவ்வளோ ருபீஸுக்குன்னா 768 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்றாங்க. பட் அந்த மேனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆயிடுது. எவ்வளோ பர்சன்டேஜ் 20%. அப்போ அந்த ஸ்பீக்கரு 20% நம்மளுக்கு கெயினா கிடைக்கணும்னா எவ்வளோ ருபீஸ்க்கு அவர் வந்து வித்திருப்பாங்க, இல்லை எவ்வளோ ருபீஸ்க்கு வித்திருந்தாங்கன்னா நமக்கு 20% கெயின் கிடைச்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு இப்போ லாஸ்ட்ல இருக்க எஸ்பி வச்சு சிபி கண்டுபிடிக்க போறோம். பிகாஸ் கெயின் நம்மளுக்கு தெரியணும்னா சிபி தெரியணும் கண்டிப்பா. கரெக்டா? ஸோ அதனால நம்ம இங்க கொடுத்துருக்கிற இந்த லாஸ் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சிபி கண்டுபிடிச்சிட்டு அகெயின் நம்ம கெயின் வந்து எவ்வளோ வந்து 20%க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இஃப் எஸ்பி வந்து இங்க 768 எவ்வளோ ருபீஸ் லாஸ் ஆயிருக்கு, சாரி எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு 20%. கெயின் பர்சன்டேஜ் 20. இந்த கெயின் வந்து அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் கண்டுபிடிச்சிடுவோம். ஃபார் லாஸ் ஆஃப் 20%. லாஸ் ஆஃப் 20%னா நம்மளுடைய சிபி எவ்வளவா இருந்திருக்கும். இப்போ SP equal to 100 minus loss percentage by 100 into CP. So SP value 768, 100 minus percentage வந்து 20. So 100ல 20 subtract பண்ணா 80, இந்த 100 CP. Okay, next 768 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் ஆப்போசிட் சைட் கொண்டு போறோம். 80/100 மட்டும் ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 8 டேபிள்ல இந்த நம்பர் 96 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 916 வரும். ஸோ நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 960. அப்போ நம்ம 960 ருபீஸ்க்கு வாங்கின அந்த ஸ்பீக்கரை நம்ம லாஸ்ட்ல வித்திருக்கோம். எவ்வளோ 20% வித்ததுனால நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதே ஸ்பீக்கரை நம்ம ப்ராஃபிட்டுக்கு வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இந்த 20% வரும், 20% ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்கோம்னா அப்போ அதனுடைய அமௌண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு எஸ்பி வேல்யூ தெரியணும். ஓகே, இப்போ சிபி இங்கே கொடுத்துருக்க இந்த சிபி வேல்யூ வச்சு தான் நம்ம எஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் கெயின் ஃபார் 20%. ஸோ இங்கே கெயின்ன்றதுனால நம்மளுடைய எஸ்பி ஃபார்முலா கொஞ்சம் மாறும். 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. ஓகே, ஸோ இந்த 100 அப்படியே போட்டுக்கோங்க. கெயின் வந்து 20% நம்ம இங்கே எழுதிருக்கோம் பை 100. நம்மளுக்கு இப்போ சிபி வேல்யூ எவ்வளோ கிடைச்சது இங்கே, இதை வச்சு தான் நம்ம போடணும். ஓகே, 960. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 120 கிடைக்கும் பை 100 இன்டூ 960. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 12 இன்டூ 96 தான் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1152 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய எஸ்பி வந்து 1152.
ஓகே, அப்போ அந்த ஸ்பீக்கரை நம்ம 1150 rupeesக்கு வித்திருந்தோம் அப்படின்னா நமக்கு 20% கெயின் கிடைச்சிருக்கும். Clear students? We see the next class. Thank you to all.